அருளறியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அலகிற்சோதியன் அம்பலத்து ஆடுவன் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். 63 அற்புத வரலாறு என்ற இந்த தொடரிலே இன்றைக்கு நாம் உங்களோடு கலக்கவிருப்பது பெருமிழலை குறும்பர் என்ற ஒரு நாயன்மாரை பற்றிய செய்தியாகும். இவர் 23வது நாயன்மாராக வைத்து எண்ணப்படுவார். சோழ நாட்டுக்கு சொந்தக்காரர். புதுக்கோட்டை திருமயம் வழியிலே அமைந்த ஒரு சிற்றூர் பெருமிழலை என்ற ஊர். இங்கே குறும்பர் என்ற ஒரு இனத்திலே பிறக்கிறார். அதனால் இவர் பெருமிழலை குறும்பர் என்று அழைக்கப்படுகிறார். இவர் வாழ்ந்த காலம் சுந்தரமூர்த்தி நாயனாரின் காலம், அதாவது 9ஆம் நூற்றாண்டு. இவர் என்ன பண்ணினார்? சிறந்த சிவனடியர், அதில் ஒன்றும் மாற்றில்லை. சுந்தரரை தனது குருவாக ஏற்றுக்கொண்டார். சுந்தரரை தனது வாழ்நாள் குருவாக ஏற்றுக்கொண்டார். அவரை பற்றி அவரும் இவரும் சந்தித்ததாக எந்த செய்திகளும் இல்லை. சேக்கிழாரின் பெரிய புராணத்திலே சுந்தரமூர்த்தி நாயனாரும் பெருமிழலை குறும்பரும் சந்தித்தார்கள் என்ற செய்தி இல்லை. இவர் மனத்தால் சுந்தரரை தனது குருவாக ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தார். எப்போ பார்த்தாலும் இறைவனை வழிபடுவது நிஷ்டை கூடி வழிபட்டார். ஒரு இடத்துல அமர்ந்து தன்னை மறந்த நிலையிலே இறைவனை வழிபட்டார். நிட்டை கூடி வழிபட்ட திறம் இவரது திறமாகும். பெருமிழலை குறும்பர் 23வது நாயன்மார். அன்றாடம் அடியர் தொண்டு, அடியருக்கு அமுது, இதெல்லாம் மாறாக செய்யாமல் இதெல்லாம் மாற்றில்லாது செய்து வந்தார். இவருக்கு என்ன கிடைத்தது? இறைவனை நெட்டையின் வழிபட்ட காரணத்தினால் அனிமா சித்திகள் கைகூடியது. அனிமா சித்திங்கிறத தனியாக விவரிக்கலாம். நினைத்த இடத்திலே தோன்றுவது, கூடு விட்டு கூடு பாய்வது, இப்படிப்பட்ட சித்திகள். எதையாவது நினைத்தால் அதை பெறுவது. அது எதான் சித்தின்னு என்னன்னா, சித்தத்தில் எதை நினைக்கிறோமோ அதை அடைவது சித்தி. சித்தம் நினைப்பதை அடைந்து விட்டால் அது சித்தி ஆகிறது. அந்த அனிமா சித்திகளை கைவர பெற்றார் இவர். இவர் அனிமா சித்திகள் கைவர பெற்றது என்பதே இவருக்கே தெரியாது. இப்போ நமக்கு சில பேர் இருக்கிறாங்க, அப்படியே எச்சில் வாயில் சிவலிங்கத்தை வழி எடுத்து கொடுப்பாங்க. இப்படி கையை மூடினா அதுலேருந்து ஒரு முருக சிலை வரும். இப்படியுமாங்க விபூதி வரும், எப்படியுமாங்க சந்தனம் வரும். இதெல்லாம் சித்தி. இதெல்லாம் சித்தி அல்ல, இதெல்லாம் மந்திரம், தந்திரம், மேஜிக்ஸ். இதையெல்லாம் ஆன்மீக வியாபாரமாக, ஆன்மீக வணிகமாக மாற்றுகின்ற சூழல் இன்றைய சூழல். இவருக்கு எல்லா சித்திகளும் கைவந்தும் தனக்கு வந்த சித்திகள் வந்ததாக கூட அவருக்கு தெரியாத நிலைமையிலே வாழ்ந்து வருகிறார் பெருமிழலை குறும்பர். இறைவனை வழிபடும் பாங்கு, குருவை வழிபடும் பாங்கு இவரது திறம். சுந்தரமூர்த்தி இவர் வாழ்க்கையில் இவருடைய வரலாறெல்லாம் பெரிய செய்திகளே இல்லை. நிட்டையின் சிறந்த பெருமகனார், நிட்டையினால் அனிமா சித்திகள் கைவர பெற்றவர், தனது குருவாக சுந்தரமூர்த்தி நாயனாரை வரித்து கொண்டவர். இதுதான் இவருடைய வாழ்க்கை. என்ன நடந்ததுன்னா, இவருடைய நிறைவு, இவரது வாழ்வின் நிறைவு எப்படிங்கிறது தான் செய்தி. நாம் இவரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய செய்தி இதுதான். திரு அஞ்சைக்களத்திலிருந்து மறுநாள் கைலாயத்திலிருந்து அனுப்பிய வெள்ளை யானையின் மீது சுந்தரர் கைலாயம் போகிறார். அது இவருக்கு முதல் நாளே தெரியுது. யாருக்கு? குறும்பருக்கு, பெருமிழலை குறும்பருக்கு நாளை சுந்தரர் கைலாயம் இயக்குகிறார் என்ற செய்தி இன்றைக்கே இவரது நெட்டையிலே புரிகிறது.
சுந்தரர் இல்லாத இந்த உலகத்திலே நாம் வாழ்வதா என்று நினைத்து அவருக்கு முன்னாடியே நாம் அங்கே போய் கைலாய வாசலில் நின்று அவரை வரவேற்று உள்ளே கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறார். ஏற்கனவே நெட்டை கலந்தவர், ஏற்கனவே சித்திகள் கைகூடியவர். இப்போ கைலாயம் போகணும்னு நினச்சா இவர் போயிடலாம். நெட்டையில் அமர்கிறார், கபால முக்தி அடைகிறார். அதாவது அந்த தலையின் வழியாக இவரது ஆன்மா கிளம்பி வெளியே சென்று விடுகிறது. அதாவது இவருடைய உயிர் போகிற நிலைமையில் அந்த உயிர் எது வழியாக போகிறது என்றால் கபாலத்தின் நடுவிலே இருந்து கிளம்பி அது கைலாயன் நோக்கி செல்கிறது. கபால முக்தி அடைகிறார். யார்? பெருமிழலை குறும்பர். மறுநாள் வெள்ளை யானையிலே வருகின்ற சுந்தரமூர்த்தி நாயனாரை கைலாய வாசலிலே நின்று வணங்கி வரவேற்கிறார் பெருமிழலை குறும்பர். அதுதான் இவருடைய வரலாறு. இவர் 23வது நாயன்மாராக வைத்து வழிபடவிருக்கிறார். மிகச்சிறந்த நாயன்மார். தொன்மை மிழலை திருநாடு இலங்கு வன்மை பெருமிழலை கொடி நகராய் இன்மை வறுமை எங்கும் பசு வயலாய். அந்த ஊர் பெருமிழலை எப்படி இருக்குதா? தென்னை மா தேக்கு பாக்கு என சிறக்கும். தென்னை மா தேக்கு பாக்கு என சிறக்கும். குறுநிலத்து மன்னராய் இவர் ராஜா, குறுநில மன்னர். குறும்பர் மரபு வந்து பெருகு பெண்ணிய பெருமிழலை குறும்பர் என அரும் அடியர் காத்து அடிபேணி பெரும் சைவ மாண்பறிந்து மண்ணில் வாழ்வர். ஆச்சரிய சுந்தரனை ஆச்சாரியனாக்கி. சுந்தரன் ஆச்சரியமான ஒரு பிறவி. 18 ஆண்டுகளே வாழ்ந்த ஒரு பெரும் நால்வரில் ஒருவர். ஆச்சரிய சுந்தரனை ஆச்சாரியன் ஆக்கி மாச்சரியம் நீக்கி. மாச்சரியம் என்றால் மலங்கள். மாச்சரியம் நீக்கி முறையாக தொழுது குரு வாழ்த்தி பேச்சிலா பெருநம்பி பெற்ற மந்திரமாய். அவருக்கும் பேச்சு எதுவும் இல்லை. பேச்சிலா பெருநம்பி பெற்ற மந்திரமாய் அச்சமிலா அஞ்சலத்தில் அமைதி நிட்டை கூடி. அச்சமிலா அஞ்சலத்தில், அச்சம் போக்குவது அஞ்சலத்து. அச்சமிலா அஞ்சலத்தில் அமை நிட்டை கூடி நனியன் ஆரூரன் நாமம் பயில் நல்வினையில். நனியன் ஆரூரன் நாமம் பயில் நல்வினையில் அனிமா சித்திகளை ஆளும் திறம் பெறுவார். அனிமா சித்திகளை ஆளும் திறம் பெறுவார். பணிவார் பரமனது பஞ்சாட்சரம் போற்றி தனித்துவ தியானமே தரணி என திளைப்பார். இவருக்கென்று ஒரு தனித்துவம் வந்தது. எப்போ? இவரது தனித்தவத்தால் தனித்துவம் பெறுகின்றார் பெருமிழலை குறும்பர். கைலாயம் மீள்கின்றார் குருநாதர் நாளையன்றே. கைலாயம் மீள்கின்றார் குருநாதர் நாளையன்றே பயில் சித்தி பயனாய் பரமன் அருளிடமும். இவருடைய சித்திகள் மூலம் இறைவன் இவருக்கு அந்த செய்தியை தரான். பயில் சித்தி பயனாய் பரமன் அருளிடமும் மெய்யில் உயிர் பிரியும் வதை மாற்றி. உடம்பிலேருந்து உயிர் பிரிகிறது ஒரு வதை. அந்த வதையெல்லாம் இல்லாமல் மெய்யில் உயிர் பிரியும் வதை மாற்றி யோகம் என உய்யும் வழி உணர்ந்து விளையும் வெற்றியில் திருவடியை ஒளிவடிவாய் தெளியும் குறும்பரும். திருவடியை ஒளிவடிவாய் தெளியும் குறும்பரும். இறைவனது திருவடி இவருக்கு ஒளி வடிவமாக தெரியுதாம். குறுவடி பற்றி கபால வழி கையில் சேர்வார். குருவினது அடியை திருவடியை பற்றி கொண்டு கைலாயத்திற்கு கபால மோட்சமாக செல்கிறார். பெருமிழலை பெரியவரும் பெற்ற நிழல் பேரில் வரும் பிறவி மாற்றியது வளர் ஆடி சித்திரையில். வரும் பிறவி மாற்றியது வளர் ஆடி சித்திரையில். வந்தித்துனா வணங்கி வாழ்ந்து வளர் கையிலை போந்தார். வந்தித்து வாழ்ந்து வளர் கையிலை போந்தார். சித்திகள் கைவந்தும் சோதியா சித்தர் இவர்.
கைக்கு சித்தியெல்லாம் வந்தது, அது சோதிச்சே பார்க்கல. சோதியா சித்தர் இவர். முக்தி நோக்கு ஒன்றே முழு வாழ்வானவரை. முக்தி கிடைக்கணுங்கிறது ஒன்று மட்டும்தான் இவருடைய வாழ்க்கையின் முழு நோக்கம். முக்தி நோக்கு ஒன்றே முழு வாழ்வானவரை எத்திக்கும் பேச என்று முழ வினை குறையும். இவரை பற்றி நாம் பேசுமானால் நம்முடைய வினைகள் குறையும் என்று சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இதில் ஆசிரியர் குறிப்புன்னு நான் ஒன்று எழுதியிருக்கிறேன். வெறும் கையில் விபூதியும் வேண்டிய சில பொருட்களை வரவழைப்பது, எச்சிலுக்கு நடுவே இலிங்கத்தை எடுத்து தருவது, இவைகள் மந்திரவாதிகளாலும் செப்புடு வித்தைக்காரர்களாலும் முடியும் என்பது கண்கூடு. பக்திக்கும் இந்த வித்தைகளுக்கும் நெடுந்தூரம் என்பது உறுதி. நிலைமை இதுவென நமது நாயன்மார் குறும்பர் தான் பெற்ற சித்திகளை யாருக்கும் அறிவிக்காது பயன்படுத்தாதே வாழ்ந்தார் என்பது செய்தி. இதுவே இவரது சிறப்புக்கும் காரணம் என அறிவோம். பெருமிழலை குறும்பரை அறிந்தால் நமது வினைகளிலிருந்து நாம் மீட்சி பெறுவோம் என்று கூறி மிகச்சிறந்த ஒரு நாயன்மாரை உங்களோடு கலந்து கொண்ட இன்பத்தை அடைந்து நிறைவு செய்கிறேன். 63 அற்புத வரலாறு என்னும் தொடரில் இன்றைக்கு நாம் சக்தி நாயனாரை 46வது நாயன்மாராகிய சக்தி நாயனாரை பேசவிருக்கிறோம். கிபி 660க்கும் 840க்கும் இடைப்பட்ட காலத்திலே வாழ்ந்தவர் இந்த நாயன்மார் பெருமகனார். சோழ நாட்டுக்காரர், விரிஞ்சையூர் என்ற பதியிலே வாழ்ந்தவர். இவரது திரு நட்சத்திரமாக ஐப்பசி பூசம் அமைகிறது. இவரது வரலாறும் ஒரு சின்ன வரலாறு தான். இவரது செயல்பாடு மிகுந்த வன்முறையான செயல்பாடு. யாராவது சிவபெருமானை பற்றி தப்பாக பேசினாங்கன்னா இவர் எப்போவுமே தன்னுடைய இடுப்பில் ஒன்று வச்சுருப்பார், ஒன்று கொரடு, இன்னொன்று கத்தி. தப்பாக பேசுனா என்ன பண்ணுவோம்? ஏய், நாக்கு எழுத்து அறுத்துடுவோண்டா அப்படின்னு நம்ம சொல்கிறது இல்லையா? ஆனால் யாராவது அந்த மாதிரி பண்ணியிருக்கிறோமா? ஏய், ஒழுங்கா பேசு, நாக்கை இழுத்து அறுத்துருவோம் பாரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நடைமுறை பேச்சு. அந்த நடைமுறை பேச்சு நடைமுறைக்கு வந்தது உண்டா? கிடையாது. ஆனால் இந்த காலத்தில் இந்த சக்தி நாயனார்னு ஒருத்தர் இதை செஞ்சார். கையில் கொரடும் கத்தியுமா அலைவார். எவனாவது சிவ அபராதம் பண்ணான், சிவ அபராதம் பண்ணவனை கை அறுத்தது, மூக்கறுத்தது எல்லாம் நம்ம பார்த்தோம். ஆனால் இது புதிய ஒரு வரலாறு. இவரை கண்டாலே எவனும் பேச மாட்டான். ஒருத்தன் நாக்கை அறுத்துட்டாருன்னா அப்புறம் ஐயோ வராறையா அந்த ஆளுக்கிட்ட வரும்போது பேசாதான்னு சொல்லிட்டு நாட்டில் ஒரு பயம். சட்டங்கள் தண்டனைகளும் வெகுவாக அதிகப்படுத்தப்பட்டால் நாட்டில் குற்றங்கள் குறையும். தண்டனைகளும் சட்டங்களும் இறுக்கமாக இருந்தால் அந்த நாட்டிலே குற்றங்கள் குறையும். அதனால தான் இவர் என்ன பண்ணார்? தண்டனையை இவர் கொடுத்தார். யாராவது பெருமானை பற்றி வதந்தியாகவோ பெருமானை பற்றி குறைவாகவோ இழிவாகவோ பேசினார்கள் என்றால் இவர்கிட்ட மாட்டிக்கிட்டு தப்ப முடியாது. பலம் வாய்ந்த மனிதர் இவர். கையில் ஆயுதத்தோடு அலைவார். கொரடுன்னு தெரியும் இல்லையா? ஒரு கொரடால் நாக்கை பிடிச்சி இழுத்து, ஏன்னா அறுக்கிறதுக்கு வசதி வேணுமே, இழுத்து கத்தியால் அறுத்து விடுவார். எந்த நாக்கு குறை பேசியதோ சிவ அபராதம் செய்ததோ அந்த நாக்கை அறிகின்ற ஒரு தன்மையிலே இவர் வாழ்ந்தார். இவரது விண்மீன் திரு நட்சத்திரம் ஐப்பசி பூசம். இவ்வளோதான் இவருடைய வரலாறு. இவ்வளோதான். சோழ நாட்டுக்கு சொந்தக்காரர். இதை நான் என்னுடைய புத்தகத்தில் எப்படி எழுதியிருக்கிறோனோ படிக்கிறேன். விரிஞ்சையூர் என்னும் ஓர் சோழப்பதியில் சக்தி நாயனார் ஓர் திறமுடைய அடியாராக விளங்குவார். சிவ அபராதம் செய்வோர்களையும் சிவ நிந்தனை செய்வோர்களையும் கையில் ஓர் குரடையும் கத்தியும் கொண்டு நாக்கினை வெளி இழுத்து அறுத்து எறிவார். இவரது முறை ஓர் வன்முறையாக தெரிந்தாலும் இவரையும் இறைவன்
நாயன்மாராக அங்கீகரித்ததால் நாம் பேசுவதற்கு எதுவும் இல்லை. 46வது சக்தி நாயனாரை எனது புது கவிதையில் நான் வாசிக்கிறது ஒன்று உரைநடை, இன்னொன்று புது கவிதை. வன்மை செங்கோல் வலம் பற்றி, வன்மை செங்கோல் வலம் பற்றி எற்றிசையும் பான்மையுறு ஆட்சி சோழகுலம் பெருமையுற மேன்மைகள் உழவர் வாழ கமலமலர் வழி தேன்மை நீர்கலக்கும் காவிரி நாடதிலே. காவிரி நாட்டை இப்படி விவரிக்கிறார் சேக்கிழார் பெருமான். பான்மையுறு ஆட்சி ஆகிய சோழகுலம் பெருமையுற உழவர்களெல்லாம் நல்லா வாழ்கிறாங்களாம், சந்தோஷமாக இருக்கிறாங்களாம், செழுமையாக இருக்கிறாங்களாம். மேன்மைகள் உழவர் வாழ கமலமலர் வழி, கமலம்னா தாமரை, தாமரை மலர்கள் உள்ள தேன்கள் வழிந்து தண்ணீரில் கலந்து அந்த தண்ணீரே தேன்மையாகுதான். அந்த நாடு தான் காவிரி நாடாம். அந்த காவிரி நாட்டில் விரிஞ்சையூர் பதியில், பதினா ஊர், வேளாண் குளம் மகிழ பெரியாரும் சிவபக்தராய் வாழ யாரேனும் தெய்வ நெறி தவறி சிவநெறி தவறி சிவனடியர் இகழ்ந்தால் மிக வெகுண்டு அறிவார் அவர் நாக்கு. அவன் சிவனெறிக்கு எதிரானவன் என்று அறிவார், அறிவார் இவன் நாக்கு. அதிசயம் இவர் செயலே. இப்படி யாரும் பண்ண முடியாது, பண்ண மாட்டாங்க, பண்ணவும் இயலாது. அதிசயம் இந்த செயல். சக்திமிக இச்செயலை செய்ததனால் மக்களுமே பக்தியுடன் இவரை சக்தியார் என அழைக்க யுக்தியாய் இடுக்கி எனும் கருவியினால் நாக்கிழுக்க கத்தியினால் அறுப்பர் அற்ப மொழி நாவினையே. அந்த அற்ப மொழி பேசுகின்ற நாக்கை அறுப்பார். ஆண்டவனை அடுக்காது பேசுவோர் நாவறுத்தல் போன்று இவ்வுலகில் திருப்பணி வேறு உண்டோ? இந்த மாதிரி திருப்பணி இப்போ யாராவது பண்ணுறாங்களா என்ன? ஆண்டவனை அடுக்காது பேசுவோர் நாவறுத்தல் போன்று இவ்வுலகில் திருப்பணி வேறு உண்டோ? ஆண்ட திறத்தோடு அச்சமின்றி அடுத்தடுத்தே இது செய்வார். ஆண்ட திறத்தோடு அச்சமின்றி அடுத்தடுத்தே இது செய்வார். தோன்று தில்லை பெருமானின், தோன்று தில்லை பெருமானின் தூய அடியறிவர். களற்சக்தி வரிஞ்சையர்கோன் அடியார்க்கும் அடியேன் களல் அடைவார் கருத்துடனே ஐப்பசி பூசனாள். நிழல் நீங்கா சிவத்தன்மையதில், நிழல் நீங்கா சிவத்தன்மையதில் சிவலோகம் வாழ்வார். தழல் புனிதம் இவர் புகழை எண்ணுவோம் என்று. தழல் புனிதம், தழல்னா என்ன? எரி, நெருப்பு, நெருப்பு போன்ற புனிதத்தை உடையவர். தழல் புனிதம் இவர் புகழை எண்ணுவோம் என்றும். சக்தி நாயனார் 46வது நாயனார். நாக்கறுத்த இந்த நாயனாரின் போக்கை நாம் குறை சொல்ல இயலாது. ஏனென்றால் சிவபெருமானே இவரை நாயன்மாராக அந்த 63 ஒருவராக வரித்த போது நாம் எதுவும் பேசுவதற்கு இல்லை. நாம் ஏதேனும் பேசினால் நமது நாக்கே இருக்க சக்தி நாயனார் வந்து விடுவார். அந்த மாதிரியான ஒரு பயம் இருந்தால் தான் அதிகமான பேச்சும் அறியாமையால் பேசுகின்ற பேச்சுக்களும் குறையும், சட்டங்களும் தண்டனைகளும் இறுக்கம் செய்கின்ற பொழுது இந்த நாட்டிலே நல்லவைகள் நிகழும் என்பதை கூறி சக்தி நாயனார் அதற்காக வாழ்ந்தார் என்று கூறி நிறைவு செய்கிறேன். 46வது நாயன்மாரை நாம் கண்டுகொண்டோம். இத்துடன் இந்த நாயன்மாரை நிறைவு செய்கிறேன். நமது பலம் திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம்.